ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சீரான மின்சாரம் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், குறிப்பாக எந்த பகுதியில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? சொல்லுங்க, எந்த அளவுக்கு தடைபட்டிருக்கிறது போக்குவரத்து? நிச்சயமாக, அதாவது தமிழ்நாடு முழுக்க மின் தட்டுப்பாடு என்பது அதிக அளவில் உள்ளது. இந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பி வந்திருந்தனர். இது குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் பல முறை புகாரும் தெரிவித்திருந்தனர். மேலும் அலைபேசி மூலமாக அழைத்து தங்கள் பகுதியில் மின் துண்டிப்பு ஏற்படுகிறது, எப்போது கரண்ட் வருகிறோம் என்று அழைத்திருந்த போது மின்வாரியர்கள் உரிய மின்வாரியத்துறை அதிகாரிகள் விரைவில் சீரமைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்து பொதுமக்களிடம் கூறியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலாகியும் கரண்ட் வராத நிலையில் இன்று காலை வரையளவும் மின் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் அலட்சிய பதிலும் அளித்ததால் பரமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் திடீரென அரக்கோணம் காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இருபுறமும் ஏராளமான வாகனங்களும் அணிவகுத்து நின்றனர். குறிப்பாக ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை பெரிய கனரக வாகனங்களும் நின்றதால் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அதே போல் அவங்க வழியாக 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வந்ததை கண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் வழிவிட்டு ஆம்புலன்ஸுக்கும் ஏற்பாடு செய்தனர். பின்னர் மீண்டும் சாலை மறியல் போராட்டம் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைத்தனர். மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி மகேஷ்.